வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ண போகிறது மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படம் பிப்ரவரி 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஷோபின் ஷக்கீர், ஸ்ரீநாத் பஷி, கணபதி, காலித் ரஹ்மான், மரியம் ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சிதம்பரம். இந்த படத்தோட கதை கேரளாவில் உள்ள மஞ்சுமல்ன்ற ஊரை சேர்ந்த ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு பல ட்ரிப்பு பிளான் பண்ணி கடைசியாக கொடைக்கானல் போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் குணா கேவுக்கு போகிறாங்க. அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போய் அங்கே இருந்த ஒரு குழிக்குள்ளே அவங்களில் ஒருத்தன் விழுந்துடுறான். அதே நேரத்தில் அந்த குழிக்குள்ளே விழுந்த யாரும் இது வரைக்கும் பொழைச்சதும் கிடையாதான், அவங்களோட சடலமும் கிடைச்சது கிடையாதான். இப்போ அவன் உயிர் பொழைச்சானா இல்லையா, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. நம்ம சின்ன வயசுல ஒரு சில படங்களை பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அதே படத்தை அடுத்த ஷோவே பார்க்கணும்னு தோணிருக்கும். ஒரு சிலர் பார்க்கவும் செஞ்சிருப்போம். அதுவே இப்போ என்னதான் ஒரு சில படங்கள் செமையா இருந்தாலும் எதுக்கு அந்த படத்தை போய் இன்னொரு தடவை தேட்டர்ல பார்ப்பானே, ஓடிடியில வந்தோன்னா பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். அப்படியே பார்த்தாலும் அடுத்த ஷோ பார்க்க மாட்டோம், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் பார்ப்போம். ஆனா உண்மையிலே சொல்றேன், நான் இந்த படத்தை 2 தடவை பார்த்தேன். அதுவும் ஈவினிங் ஷோ, நைட் ஷோன்னு அடுத்தடுத்த ஷோ பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்பா அடுத்தடுத்து ஷோ பார்க்குற அளவுக்கு என்ன இந்த படத்தில் இருக்குன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம நிறையா மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இது மிஸ்ட்ரி த்ரில்லர் கிடையாது, இது ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதுவும் ஒரு உண்மை சம்பவம். அதுக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே அமைச்சு அதை ஒரு ப்ரொடியூசருக்கு பிச் பண்ணி ஆர்டிஸ்ட்டு, க்ரூ மெம்பர்ஸ்னு எல்லாரும் அந்த ஸ்கிரிப்ட் மேலே இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு உண்மை சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் இங்கே அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கண்டிப்பா தோணும். அந்த வகையில என்னதான் இது ஒரு சர்வைவல் த்ரில்லரா இருந்தாலும் அதோட மேக்கிங் நமக்கு ஒரு மிஸ்ட்ரியா தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை உண்மையிலே லைவ் லொகேஷன்ல தான் எடுத்தாங்களா, இல்ல அதே மாதிரியே செட்டு போட்டு எடுத்தாங்களா? அப்படி ஒருவேளை லைவ் லொகேஷன்ல எடுத்திருந்தாங்கன்னா எந்தெந்த சீன்ஸ் எடுத்திருப்பாங்க, அதை எத்தனை நாள் எடுத்திருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க, குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ரெஸ்கியூ சீக்வன்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஈவன் அதை விட பெட்டரான ஒரு சில சீன்ஸ் உள்ள ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளாலையும் ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்க முடியும்னு நினைக்கும் போது கர்வமா தான் இருக்கு. லைட்மேன்ல ஆரம்பிச்சு ஆக்டர்ஸ், டேரக்டர், ப்ரொடியூசர்னு எல்லாரோட எஃபோர்ட்டும் நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். ஏன்னா லைட்டிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தாலோ, இல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஏதாவது சொதப்பிருந்தாலோ, இல்ல டேரக்டரோட எக்ஸிகியூஷன் மிஸ் ஆயிருந்தாலோ, இல்ல ப்ரொடியூசரோட சப்போர்ட் இல்லாம போயிருந்தாலோ இப்படிப்பட்ட முழு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்காது. எல்லா வேலைகள்லையும் டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதுவும் சினிமால குறிப்பா இந்த படத்துக்கு டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த படத்தை ஒரு பயங்கரமான டீம் ஒர்க்னு தாராளமா சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டக் ஆஃப் ஆர் கேம் இருக்குல்ல, அதாவது இந்த கயிறு இழுக்கிற போட்டி, அதுல ஆடியன்ஸ் ஆன நம்ம ஒரு பக்கம், படத்தோட டீம் இன்னொரு பக்கம். அவங்க இந்த படம் மூலமா நம்மளை வலிச்சுட்டாங்க அவங்க பக்கம். ஒரு படத்துல வேலை பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டேரக்டர் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை தான் அவங்கள 100% இல்லை 200% எஃபர்ட் போட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை டெலிவர் பண்ண வைக்கும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. தமிழ்லையும் குணா கேவ் ரிலேட்டடா ஒரு சில படங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த படங்கள் எதுவுமே நம்மளை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. ஆனா இங்கே ஒரு உண்மை சம்பவத்தை ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த எமோஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அலட்சியம், அந்த ஊர் மக்களோட அக்கறை, அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, குறிப்பா அந்த குழிக்குள்ள விழுந்த அந்த பையனோட நைட் மேர்ஸ்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. இந்த கேவ் ரிலேட்டட் சர்வைவல் த்ரில்லர் படங்கள்னால நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த படங்கள்ல ஒரு பதட்டமும் எமோஷனல் கனெக்டும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதுவும் இந்த கதை நம்ம நாட்டில், குறிப்பா நம்ம ஸ்டேட்ல நடக்கிறதுனால அந்த கனெக்ஷன் இன்னும் பயங்கரமா நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குணா கேவுன்றதுனால அந்த படமும் அந்த படத்துல வரக்கூடிய பாடலும் நமக்கு ஞாபகம் வருது. அவங்களும் அதை ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு பயங்கரமான லவ்வா காமிச்சு அந்த இடத்துல கண்மணி அன்போட சாங்கை பிளேஸ் பண்ணியிருந்தது மாஸ்டர் பீஸ். அந்த சீனை பார்த்துட்டு தேட்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கைத்தட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீன். ஸ்க்ரீன் பிளேஸ் 2.25 மணி நேரம் படம் உண்மையில எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேச்சுலர் பசங்க ட்ரிப்பு போறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவாங்க, கடைசியில் அவங்க எங்க போறாங்க, அவங்களோட ட்ரிப்பு எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் ரொம்ப என்டர்டெய்னிங்கா காமிச்சு இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி டைட்டில் கார்டை போட்டு அந்த இடத்துல நமக்கு பதட்டத்தை ஆரம்பிச்சு அதை எண்டு வரைக்கும் மெயின்டைன் பண்ண வச்சு நம்மளை கண் கலக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் முக்கியமா ஆச்சரியத்தோடையும் ஒரு படத்தை பார்க்க வச்சு ஒரு ரியல் இன்சிடென்ட்டை எங்கேயும் ரீல்னு தெரியாத அளவுக்கு பயங்கர எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒரே லொகேஷன்ல நடந்தாலும் அதை ரிப்பீட்டட் ஷாட்ஸா காட்டாம டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்ல காமிச்சிருந்தது செமையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில ஷாட்ஸ்லாம் எப்படி எடுத்திருப்பாங்கன்ற கேள்வி எனக்குள்ள இன்னும் இருக்கு. அதுக்கான பதில் அவங்க மேக்கிங் வீடியோ விட்டாதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி செமையா இருக்கும். ஆனா அதை விட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்க இந்த படத்தை தேட்டர்ல தான் பார்க்கணும். அதுவும் நல்ல தேட்டர்ல.
நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண கேரக்டர்ஸா இருந்தாலும் அவங்களோட டக் ஆஃப் ஆர் கேம் ஸ்கில் மூலமாகவும் அவங்களோட சின்ன வயசு போர்ஷன் மூலமாகவும் அவங்க பண்ற ஒரு சில விஷயங்களை நம்மள நம்ப வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் விடாம எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் ரொம்ப யதார்த்தமாகவும் வடிவமைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஷோபின் ஷக்கீர், ஸ்ரீநாத் பஷி, காலித் ரஹ்மான், கணபதி, மரியம் ஜார்ஜ்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருக்கும். குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீநாத் பஷியை பார்த்தாலே நமக்கு அந்த சுபாஷ் கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு பயங்கர இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ். மொத்தத்தில் இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.